பியாண்ட் மீடியாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். பல ஆய்வுகளோடு பல குறிப்புகளை நம்மளுடைய நேயர்களுக்காக பல பதிவுகளாக செய்துக்கிட்டே வரோம். இதில் தியானம் சார்ந்து யோக பயிற்சிகள் சார்ந்து சில குறிப்புகள் பேசிக்கிட்டே வரோம். ஒரு நேயர் என்னுடைய அலைபேசிக்கு ஒரு கேள்வி அனுப்பியிருக்காங்க. அதையே சின்னதாக ஒரு ஆய்வு செய்வோமே, ஒரு ஆய்வு செய்வோம். சரி, அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, இந்த மூச்சு இருக்கு இல்லையா, நம்ம சுவாசத்தை குறிப்பிட்ட இடத்துல ஏதாவது ஒரு ஆதார மையத்தில் நிறுத்தி சுவாசத்தை அந்த இடத்துல அடக்கி செய்கின்ற பயிற்சி பலன் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இது இவங்க கொஞ்சம் இந்த தியானம் சார்ந்த விஷயத்தில் இவங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்குதுன்னு அர்த்தம். இதை இவங்க முயற்சியாக செய்துட்ருக்குறாங்கங்கிறதும் பழக்கத்துக்கு இவங்க வராங்கங்கிறதும் தான் உண்மை. சரி, பல விஷயங்கள் ஆய்வுகளுக்கு எடுத்துக்கலாம். மூச்சை அடக்கிறோம், அதாவது இப்போ இவங்க இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அப்படின்னு சொல்லும்போதே இந்த உடம்புக்குள்ளார் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆதார மையத்தில் ஏதாவது ஒரு சக்தியை மையப்படுத்துகிற ஒரு குவியக்கூடிய ஒரு மைய புள்ளியில் இவங்க சுவாசத்தை நிறுத்துறதை பற்றி தான் இந்த கேள்வி கேட்குறாங்க. அதை இன்னும் கொஞ்சம் ஆய்வாக பேசுவோமே. நிறைய ஆதார சக்கரங்கள் இருக்குது. நம்ம முன்பு ஒரு பதிவில் சொன்னோம், ஆதார சக்கரங்கள்னால் ஒன்றும் சக்கரங்களை ஒன்றும் சுத்தாது, நம்மளுடைய சக்தி அந்த சுழற்சியை சுழல்வது போல் உணர வைக்குதுன்னு தான் சொன்னோம். இதுக்குன்னு தனியாக சைக்கிளில் இருக்கிற சக்கரம் மாதிரி ஒன்றும் சுற்றுறதில்ல. இந்த சக்கரங்களை பற்றி பேசுகின்ற பொழுது இந்த பதிவை சொன்னோம். இப்போ சக்கரங்கள்னு சொல்கிறது ஈஸியாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறோம். சரி, ஒவ்வொரு சக்கரங்கள் இருக்குது இந்த உடம்புல, ஒவ்வொரு மையப்புள்ளி, ஒவ்வொரு இந்த புள்ளியில் நாம் கவனத்தை வைக்கின்ற பொழுது ஒவ்வொரு விதமான சக்திகளை நம்ம உணர முடியும். இது உண்மைதான். இந்த ஒவ்வொரு புள்ளிகளுக்கும் ஒவ்வொரு விதமான சக்திகள் இருக்குது. மூலாதாரத்தில் சில நேரங்கள் கவனத்தை ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள் வரைக்கும் கவனத்தை நிறுத்துகின்ற பொழுது ஏற்படக்கூடிய மாற்றம். இதே போல் ஒவ்வொரு ஆதார மையத்திலையும் ஒவ்வொரு சக்கரங்களிலும், அதே போல் புருவ மத்தியில், உச்சியில், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு புள்ளியிலையும் நாம் மனதை நிறுத்துகின்ற பொழுது அந்த இடத்திற்கு ஒரு சக்தி கிடைக்குது. அந்த சக்தி பல மாற்றங்களை உருவாக்குகின்றது. இது உண்மைதான், இதில் எந்த மாற்றமும் இல்லை. இது உண்மைதான். இது அனுபவப்படக்கூடியவர்களுக்கு இது நிறைய விஷயங்கள் புரியும். இதே போல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைக்கும். இந்த ஆதார மையத்தை, அதாவது இந்த மைய புள்ளியை, இந்த ஒவ்வொரு புள்ளியையும் ஒவ்வொரு சக்கரங்களையும் கவனிக்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய மாற்றத்தை அவர்களாகவே உணர முடியும். சரி, இதில் இவங்க கேள்வி என்ன மாதிரி கேள்விக்கு வராங்கன்னா, இந்த சக்கரங்கள் எல்லாம் ஒவ்வொரு சுவாசத்தை அந்த இடத்துல அடக்கிறது, அந்த இடத்துல கொண்டு போய் சுவாசத்தை நிறுத்துறது, இது ஒரு பயிற்சியாக நிறைய செய்வாங்க. இந்த பயிற்சிகளும் இருக்குது. இதை குறிப்பாக பாருங்களேன், ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் உணர்ந்துக்கணும். இப்போது நிறைய பேருக்கு இந்த உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இந்த ஹார்ட்டில் நிறைய படங்களிலெல்லாம் பார்ப்போம். அப்படி ரெண்டு இது பண்ணிவிட்டு ஹார்ட்டில் கொண்டு போய் வைப்பாங்க. அந்த எர்த் என்ன பண்ணும், டக்குன்னு ஒரு தூண்டும், அந்த உள் உறுப்பை தூண்டிவிடும். இதே போல் தான் ஒவ்வொரு ஆதார மையம் செயல்படாமல் இருக்கக்கூடிய ஆதார மையங்களாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு நேர்கோட்டில் இருக்க வேண்டிய புள்ளிகள் எல்லாம் சமநிலையோடு இருக்காது, ஒரே நேர்கோட்டில் இல்லாமல் அங்கங்கே களைஞ்சு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அது சில உடல் உபாதைகளை கொடுக்கும். அதே போல் சில மாற்றம் எதிர்மறையான விஷயங்கள் நடக்குதுன்னா இந்த புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் இல்லாமல் களைஞ்சிருக்கும். இதை சரி பண்ணிக்கிறதுக்காக குறிப்பிட்ட மையத்தை, ஒரு குறிப்பிட்ட புள்ளியை, அதே போல் பாருங்களேன், ஒரு உதாரணத்திற்காக பார்த்துக்குங்களேன். இந்த அநாகத சக்கரம் இருக்குது, இந்த ஹார்ட் சக்கரா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை கவனிக்கணும். அப்போ கவனத்தை சீக்கிரம் கொண்டுட்டு போக முடியலைன்னா சுவாசத்தை அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்துவாங்க. இது உண்மைதான். சுவாசம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல மனம் போகும், மனம் ஒரு இடத்துல குவியும். மூச்சு எங்கே இருக்கோ அந்த இடத்துல மனம் குவியும், மனம் ஒருநிலைப்படும் அந்த இடத்துல. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சுவாசத்தை அந்த இடத்துல அடக்குனாங்கன்னா அவங்களுடைய கவனம் எந்த சக்கரத்தில், இப்போ அநாகத சக்கரம்னா அநாகத சக்கரத்துக்கு வரும். அந்த இடத்த நிறுத்தி கவனிக்கக்கூடிய சக்திகள் கிடைக்கும். அப்போ ஒரு விஷயம், உறங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. இது அந்த சக்திக்கே ஒரு சரியான, இப்போது மொபைலில் இப்படி சார்ஜ் இல்லைன்னா அது தூங்கிடும். அப்போது சார்ஜ் போட்டோன்னா மறுபடியும் எனர்ஜி ஆகிக்கும். இதே போல் தான் ஒரு எனர்ஜி குறைவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய சுவாசத்தை அங்கு நிறுத்துகின்ற பொழுது மனம் அந்த இடத்துல ஒருநிலைப்படுகின்ற பொழுது அந்த இடத்துல ஒரு அபரிவிதமான சக்தி உருவாகும். இங்கே இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் நீங்கி
அந்த இடத்துக்கு ஒரு புதிய சக்தி கிடைச்சோன்னே செயல்பட ஆரம்பிச்சிடும். அநாகத சக்கரம் செயல்பட்டாவே அன்பினுடைய வடிவமாக மாறிடுவாங்க. அப்படி தானே? அதுதானே உண்மையும் கூட. இப்படி ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது. அந்த சக்திகள் எல்லாம் ஏதாவது இப்போது உடல் குறைகள் இருக்குது, உடம்புல ஏதாவது நோய் இருக்குது அப்படின்னா அந்த நோய் எந்த புள்ளியோட தொடர்புடைய உடல் உபாதை ஏற்படுகின்றதோ அந்த புள்ளியை சரி பண்ணிக்கிறதுக்கு இது போன்ற பயிற்சிகள் எல்லாம் செய்வதால் பலன் இருக்குங்கிறது தான் உண்மை. சரி, இதுவே ஒரு அநாகத சக்கரத்தையே மறுபடியும் வச்சுக்குவோம். இந்த அநாகத சக்கரத்திலேயே மறுபடியும் இதே போல் சுவாசத்தை அடக்கி மூச்சை கொண்டு போய் அந்த இடத்துல அடக்கி நிறுத்தி செய்கின்ற பயிற்சி ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேலே என்னாகும்? இங்கே என்ன இருக்குது? ஹார்ட் இருக்குது. அதே போல் இங்கே போகக்கூடிய இந்த ஹார்ட்குள்ளார ரத்தம் என்னாகுது? இருதயத்துக்குள்ளார ரத்தம் சுழற்சி ஆகுது இல்லையா? ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் வரைக்கும் நம்ம அந்த சுவாசத்தை அடக்கிறது, அந்த இடத்துல நிறுத்தி மனதை ஒருநிலைப்படுத்தி கவனத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போகிறோம். இதை தொடர்ந்து செய்தோம்னா ரத்தம் குறிப்பிட்ட வெப்பத்திற்கு மேலே இன்னும் வெப்பமடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த தியான யுக்தியே என்ன செய்யும்? ரத்தத்தை அதே போல் உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை அதிகப்படுத்தும். இந்த வெப்பம் என்ன செய்யும்? ஒரு விதமான மாற்றத்தை கொடுக்கும். இது எல்லா விஷயங்களுக்கும் உண்டு. அப்போது இயல்பாக இருக்கக்கூடிய சுவாசத்தை, அதுவாக நம்ம இப்போ இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நான் சுவாசத்தை உள் இழுத்தனா இல்லை வெளியில் விட்டனாங்கிறது கவனமாக இல்லைனாலும் சுவாசம் உள்ளே போக தான் செய்யும். சுவாசத்தை வெளியில் நானாகவே வெளியே விட தான் செய்வேன் இல்லையா? எல்லாருக்குமே அப்படி தான். எந்த ஒரு வேலை செய்தாலும், பேசிகிட்டு இருந்தாலும், உணவை சாப்பிட்டுட்டு இருந்தாலும், எதை செய்து கொண்டு இருந்தாலும் சுவாசம் என்ன பண்ணும்? அதனுடைய இயல்பில் உள் ஈர்ப்பதும் வெளியே விடுவதும் நடக்க தான் செய்யும் இல்லையா? இதை அதனுடைய இயல்பில் இருந்து நாம் ஒவ்வொரு நிலைகளில் ஒவ்வொரு சக்தி மையத்தில் கொண்டுட்டு போய் அடைத்து நிறுத்துகின்ற பொழுது அந்த இடத்திற்கு இன்னும் ஒரு விதமான சக்திகள் மாறும். இந்த வெப்பத்தால் சில துன்பங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. நன்மைக்கு எந்த அளவுக்கு சொல்கிறோம், நிறைய நன்மைகள் இருக்குது. அந்த இடம் ஒரு ரீஜெனரேட் ஆகும், ஒரு சக்தி கிடைக்கும், தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய சக்தி விழிப்படையும், பல மாற்றங்களை உருவாக்கும்னு சொன்னாலும் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேலே இதே போன்ற பயிற்சிகள் செய்துக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல மூச்சு அடக்கிறோம், மனதை ஒருநிலைப்படுத்தி அதிக நேரம் அந்த இடத்துல கவனத்தை எல்லாம் செலுத்துகிறோம். இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா என்ன ஆகும்? தானாகவே ரத்தம் வெப்பம் அதிகமாகும். இதுவும் துன்பத்திற்கு காரணமாக கூட அமைஞ்சிடலாம். இப்படியும் ஒரு விஷயம் இருக்குது. இதையும் சிந்திச்சு பாருங்களேன். பல விஷயங்கள் இருக்குது, பல ஆய்வுகள் இருக்குது. அப்போது நெற்றியில் எவ்வளோ நேரம் கவனத்தை வச்சுருக்கலாம், உச்சியில் எவ்வளோ நேரம் கவனிக்க முடியும். இந்த மாதிரி இந்த சக்கரங்களுக்கு எடுக்கின்ற பொழுது பல அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இருக்க தான் செய்யுது. பல விஷயங்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கணும். அப்போ சுவாசத்தை இயல்பாகவே கவனிக்கிறது தான் உண்மையும் கூட. நடக்கும்போது பேசுகின்ற பொழுது, உணவு சாப்பிடுகின்ற பொழுதெல்லாம் இந்த சுவாசத்தை அதனுடைய இயல்பில் அது எப்படி இயங்குது, வேகமாக இயங்குதோ இல்லை மெதுவாக இயங்குதோ, இந்த சுவாசத்தில் கவனத்தை வச்சுக்க வேண்டியது ஒரு சிறப்பான பலன்தான். சுவாசத்தில் கவனத்தை வச்சுக்கிறது ஒரு சிறப்பான பலன்தான். மூச்சு இழுக்கிறோம், மூச்சு விடுறோம், அதை எந்த இடத்துலையும் நிறுத்தாமல் அடைக்காமல், அதாவது நிறுத்தாமன்னா அடைத்து நிறுத்தி கொண்டு பயிற்சி செய்யாமல் அதனுடைய இயல்புலையே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பெரிய மாற்றம்தான். இதை செய்தாலே நாம் நம்மளுடைய மையத்தோடு தொடர்பு கொள்ள முடியும். அதாவது சுவாசத்தை இயல்புலையே கவனிச்சுக்கிட்டு இருந்தோம்னாவே போதும். அதனுடைய வேகத்துக்கு நாம் அடக்கி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது எதிர்மறையான விளைவுகளை கொடுக்கக்கூட வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சிந்தனையை மாற்றியும் சிந்திக்க வேண்டியது இருக்குது. அந்த சுவாசத்தை அடக்கிறதுனால துன்பங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டுங்கிறது தான் நம்ம பேசுகிறோம். நிறைய நன்மைகள் இருக்குது. ஒரு சுவாசத்தை அடக்குகின்ற பொழுது என்ன ஆகும்? ஒரு சக்தி விழிப்படையும் தான், உண்மைதான். இருந்தாலும் இதனுடைய எதிர்மறையான பலனையும் சிந்திச்சுக்கிட்டு தான் செய்யணுங்கிறதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறோம். தொடர்ந்து பல விஷயங்கள் ஆய்வுகளாக பேசுவோம். இதெல்லாம் ஒரு குருவினுடைய வழிகாட்டுதலோடு செய்ய வேண்டிய பயிற்சி. நாம் ஏதோ வீட்டில் இருந்துக்கிட்டே செய்தரலாம் அப்படின்னா இந்த பயிற்சிகள் எல்லாம் வீட்டில் இருந்துட்டு செய்கின்ற பொழுது ஏதாவது எதிர்மறையான பலன்கள் நடப்பதற்கு கூட வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆகையினால கவனமும் தேவை. தியானம்னு சொல்கிறோம், ஏதோ 2 விஷயத்தை படிச்சுட்டு நாமளே செய்கிறது சிறப்பான விஷயம் அல்ல. இதற்கு எல்லா விஷயங்களும் நன்மை தீமை இருக்குது இல்லையா? இதெல்லாம் ஆய்வு செய்யணும். அவர்களுடைய இதை விரும்பணும். அதாவது என்னுடைய சுய அனுபவத்தை நம்பி தான் நான் ஒரு விஷயத்தை செய்யணும். பல விஷயங்கள் ஆய்வுக்கு இருக்குது, பல விஷயங்கள் மக்களுடைய பயனுக்காக இருக்குது. தொடர்ந்து
பல பதிவுகள் செய்துக்கிட்டே வருவோம். இன்னும் பல விஷயங்களை பற்றி இந்த தியானம் சம்பந்தப்பட்டது, மூச்சு பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களாம் தொடர்ந்து பேசுவோம். மூச்சை அடக்குவது எதிர்மறையான பலனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு, கவனமாக செய்யுங்க. இது உங்களுடைய அனுபவத்திற்கு உண்டான விஷயம். உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் உணர்ந்து சரி பண்ணிக்க வேண்டிய விஷயம். நான் சொன்னேன்றதை மட்டும் நீங்கள் இறுதியான விஷயமாக எடுத்துக்க வேண்டாம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு பதிவுகளாக செய்துக்கிட்டே வரோம். இதில் குறிப்பாக பாருங்கள், இந்த ஜோதிடத்தால் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம பதிவுகளாக சொல்லணும். இதில் என்னென்ன இருக்குது? இந்த இயற்கை சீற்றத்தால் இந்த உலக மக்களுக்கு ஒரு பாதிப்புகள் ஏற்படும், நீர்நிலைகள் எல்லாம் நீர் சார்ந்த பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும். இதையெல்லாம் பல குறிப்புகளாக நாம் இந்த புது வருடத்தில், அதாவது தமிழ் புது வருடத்திலிருந்தே நம்ம சித்திரையிலிருந்தே ஒவ்வொரு பதிவுகளாக போட்டுக்கிட்டே வரோம். சரி, இந்த மாதிரி பதிவுகள் கொடுத்துருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் நமக்கு ஒரு மாற்றம் வேணும் இல்லையா? இந்த மாற்றம் யாரால் நடக்கும்? அந்த இறைவனால் மட்டும்தான் இந்த உலக மக்களை காப்பாற்ற முடியும். இந்த இறை சக்தியால் மட்டும்தான் இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு நன்மையை செய்ய வைக்க முடியும் இல்லையா? அப்போ எல்லோரும் சேர்ந்து இந்த இனம் கடந்து, மொழி கடந்து, மதம் கடந்து எல்லோரும் இந்த மனித குலத்தினுடைய நன்மைக்காக நமக்காக சில வழிபாடுகள்லாம் செய்வோம் இல்லையா? என்ன செய்வோம்? நான் என்னுடைய தொழில் அபிவிருத்தியாகணும், என்னுடைய தேகம் ஆரோக்கியமாக இருக்கணும், நான் நீண்ட ஆயுளோடு இருக்கணும், என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள்லாம் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு இருக்கணும், இப்படிலாம் வேண்டிக்குவோம். இதெல்லாம் நமக்கான நம்மளுடைய தேவைக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம், வழிபாடுகள் எல்லாம் செய்வோம். இதே போல் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக ஒரு நிமிடம் நமக்காக வழிபடுகின்ற பொழுது, நமக்காக பிரார்த்தனை செய்கின்ற பொழுது, நமக்காக நாம் தியானங்கள் செய்கின்ற பொழுது ஒரே ஒரு நிமிடம் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக இறையே, இறை சக்தியே, அவர்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு அவர்கள் ஒரு நிமிடம் இந்த மக்கள் நன்மையாக இருக்கட்டும், இந்த மக்களுக்கெல்லாம் நல்லது நடக்கட்டும், இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் இந்த மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் கொஞ்சம் பிரார்த்தனைகளாக செய்வோமே. நம்மளுடைய நேயர்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைக்கு நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இதையும் சேர்த்து செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவுகள் எல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம். செய்வோம், மாற்றம் நடக்கும். இறைவனுடைய அனுகிரகம், அந்த இறை சக்தியினுடைய அனுகிரகம் இந்த மனித குலத்திற்கு ஒரு நன்மையை கொடுக்குங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து இன்னும் பல பதிவுகளில் நம்ம தொடர்ந்து போவோமே.